கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிலா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியோடு இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சண்டே மார்னிங் தான். ஸோ மார்னிங் எழுந்த உடனே லேசியான டே தான் எனக்கு இருக்கும். ஆனால் இந்த சண்டே கொஞ்சம் ஆக்டிவாக ப்ரிப்ரேஷன் ஒர்க்ஸ் நிறைய பண்ணியிருந்தேன். ஸோ சத்து மாவு கஞ்சி காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷாப்பிங். ஏன்னா நான் எப்போவுமே அரைக்கிறதுக்கு அந்த பிளான் பண்ணுறேன்னா அன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைப்பேன். வாங்கி வச்சிட்டோம்னா பூச்சோ வண்டோ ஏதாவது ஒன்று வந்துடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம வாங்க போகிறோம், நம்ம ரெடி பண்ண போகிறோம்னாலே அன்றைக்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து அழகாக ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ சண்டேனாலே நம்மளுக்கு என்ன பிளான்னா நான்வெஜ் சமைக்கிறதுலாம் இருக்கும். ஆனால் அன்றைக்கி எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. ஈவினிங் வந்து திருப்பூர் கோவிலுக்கு போகிறதுனால சும்மா சிம்பிளான ஒரு காரக்குழம்பு கூட்டு பண்ணி சமையல் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மார்னிங்கே எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னோடய ஷாப்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரே சூப்பர் மார்க்கெட்டில் தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், பேக்கிங்காக இருக்கட்டும் நீட்டாக இருக்கும். இது வரைக்கும் பூச்சோ வண்டோ எதுவுமே இல்லை. முக்கியமாக ஒரு கல் குப்பை எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஸோ எனக்கு அளவும் பார்த்தீங்கன்னா அந்த 1/4 kg அந்த 100 grams எல்லாமே பேக்கிங்கோட பர்ஃபெக்டாக இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் எல்லா மில்லட்ஸு பருப்பு வகைகள் அழகாக ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க. போனோம்னா அழகாக எடுத்துகிட்டு வந்துடலாம். சென்னையில் நிறைய பஞ்சஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கே தான் நான் கலெக்ட் பண்ணுவேன். ஆனால் என்ன நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினாலும் எப்பவுமே ஃபஸ்ட்டு வச்சுருக்க ப்ராடக்ட்டு எடுக்காதீங்க, பின்னாடியிலேருந்து எடுங்க. ஸோ நம்மளுக்கு புது ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே பேக்கில் தான் வச்சுருப்பாங்க கடையில். ஃப்ரண்ட்டில் பழைய ஸ்டாக் இருக்கும். ஸோ பின்னாடியிலேருந்து எடுத்து ஒவ்வொரு பேக்கிங்காக நான் அன்றைக்கி ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். 41 ஐட்டம் போட்டு நம்ம எப்போவுமே அரைக்கிறதுங்க. அவ்வளோ ஹெல்த்தியான பொருட்கள் தான். ஸோ மில்லட்ஸு பருப்பு வகைகள் எல்லாமே அதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒன்று நம்ம செய்யும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சத்து மாவுனா என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலான சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். சத்து மாவுன்ற வேர்ட்லேயே தெரியும், எல்லா விதமான சத்து பொருட்கள் நிறைந்திருக்கும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்க. ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக கண்டினியூவாக டெய்லி கொடுக்கணுன்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ வந்து பாலை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டேன், மோர் மாதிரி கொடுக்குறேன். ஆனால் பாலுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா சத்து மாவு பெஸ்ட்டுங்க. மார்னிங் எழுந்த உடனே நீங்கள் அழகாக காசி கொடுத்துடலாம். அப்படி இல்லை உங்கள் கிளாஸ்க்கு போகிறப்போ குடிச்சிட்டு போவாங்க. ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் ஆனால் உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதே போல் ஃபில்லிங்காக இருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த ரீப்ளேஸே பண்ணிடலாம். ஏன்னா எல்லா விதமான தானியங்கள் நட்ஸு எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் அதை அழகாக குடிக்கலாம். ஆனால் சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது வேண்டாம். ஏன்னா கஞ்சி மாதிரி எந்த ஐட்டம்ஸ் எடுத்தாலும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு உடனே வந்து இன்சுலின் ஏறணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம், அடை மாவு மாதிரி பண்ணலாம். நீங்கள் தோசை செய்கிறீங்களே அதில் கொஞ்சம் அந்த சத்து மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தோசையாக ஊற்றி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சத்து மாவு கஞ்சியாகவும் எடுத்துக்கலாம், உப்பு போட்டு எடுத்துக்கலாம், ஸ்வீட்டாகவும் நம்ம பண்ணலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் அதை பற்றி வீடியோஸ்லாம் வ்ளாகில் போட்டுகிட்டே வந்திருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ரெசிபி நான் எப்படி கேட்டிருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் செய்கிற சத்து மாவு பார்த்திங்கன்னா வறுத்து தான் எல்லா பொருட்களும் ஆட் பண்ணுவேன். இந்த ஸ்டைல் ஃபுல்லாக என்னோடய வீட்டு பழக்கம். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வறுக்கிறதுக்கு திக்கான பேனாக எடுத்துக்கோங்க. நான் மோஸ்ட்டாக 2 பேன் வைப்பேன், சில டைம் சிங்கிள் பேன் வைப்பேன். ஏன்னா 41 ஐட்டம்ஸும் வறுக்கிறதுக்கு சிம்லேயே வச்சு நம்ம ஈஸியாக இருக்குன்றதுனால நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ராகி மற்ற பொருட்கள்லாம் கொஞ்சம் டிஃபர் மாறும் சைஸஸ் எல்லாம். அது எல்லாமே உங்களுக்கு ஒன்றுனா இப்போ நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பொருட்களோட அளவுன்றது பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக தான் போடுவாங்க. 1/4 kg 1/4 kg 100 கிராம் 100 கிராம்ன்ற மாதிரி போடுவாங்க. ராகி கம்பு கோதுமை மட்டும் கொஞ்சம் என் வீட்டில் நான் மாற்றி கொஞ்சம் அதிகமாக போடுவேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தானியங்கள் சிறுதானியங்களும் பிரித்து ஒவ்வொரு பொருட்களையும் நான் பிரித்து காமிக்கிறேன். அதே போல் அளவும் பார்த்திங்கன்னா ஒரே கப்பாக எடுத்துக்கோங்க. டம்ளர் எடுத்தால் கூட ஒரே டம்ளர் அந்த அளவு நீங்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மெஷர்மெண்ட்லேயே எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஐடியாஸோடு உங்களுக்கு ஒன்று நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அந்த கப்பு அளவு எடுத்திருக்கேன் பாருங்கள். என் வீட்டில் எப்போவுமே இந்த கிளாஸ் ஜார் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பொருட்களும் ஈக்குவலாக மெஷர் பண்ண போகிறோம். பொறுமை ரொம்ப முக்கியங்க. ஸோ கிச்சனில் நிறைய ஒர்க் வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஒன் டே இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 1 to 2 monthsக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இதை பொறுமையாக நம்ம வறுத்து பொறுமையாக செய்ய வேண்டிய விஷயங்கள்.
ஸோ ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. அழகாக ஒவ்வொரு பொருளை நம்ம வறுக்க போகிறோம். எனக்கு இந்த பேக்கிங்கில் ரொம்ப நம்பிக்கைங்க. இதுக்கு ஒரு கல் ஒரு குப்பை கூட வந்ததில்லை. பட் ஈவந்தோ நான் ஒரு வாட்டி போடுறதுக்கு முன்னாடி அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு தான் நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கோம். நீங்கள் வாங்குகிற கடைக்கு ஏற்ற மாதிரி தான் குவாலிட்டியும் இருக்கும். அது மட்டும் முக்கியமாக நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஸோ ஒவ்வொரு பொருளும் அளந்து எடுத்து வச்சு நான் வறுத்துட்ருக்கேன். ஸோ 41 பொருட்களும் பார்த்திங்கன்னா வறுத்த உடனே அரைக்கக்கூடாது. ஒரு காட்டன் துணி போட்டு ஃபேனுக்கு கீழே கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஏன்னா அது ஈரப்பதம் இருந்ததுன்னா அரைக்கும் போது உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு கொஞ்ச நேரம் ஃபேனுக்கு கீழே நம்ம ட்ரை பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளாக நீங்கள் மொத்தமாக போட்டு நல்லா ட்ரை பண்ணிட்ட பிறகு அப்புறமா அரைக்கிறதுக்கு கொடுங்க. தால், பருப்பு வகைகள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து இப்போ காமிக்க போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாசி பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ண போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருப்பு சென்னா எடுத்திருக்கேன். அதுவும் நம்ம வறுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஐட்டமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா சிகப்பு காராமணி போட்டிருக்கேன். எல்லா பொருட்களும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. எந்த பொருட்கள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் அழகாக சேர்த்து பண்ணலாம். சத்து மாவு மட்டும் இந்த ஐட்டம்ஸ் தான் பண்ணணுன்ட்டு எந்த ரூல்ஸும் கிடையாதுங்க. கார்ன், சோளம் அப்படின்றதுல பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் உங்களுக்கு மஞ்சளில் பெருசாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நாட்டு சோளம்ன்றது பார்த்திங்கன்னா ரெட்டு கலர்லேயும் கிடைக்கும், ஒயிட் கலர்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கலாம். நான் 2 பொருளையும் சேர்த்துருக்கேன். 2க்குமே 2 விதமான சத்து இருக்குது. ஸோ அது டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா காமிச்சிட்டேன். ஸோ ஸ்வீட் கார்ன் உங்களுக்கு கொஞ்சம் எல்லோவாக இருக்கும். கார்ன் டைப் இந்த பாப்கார்ன் பண்ணுவோம் பார்த்திங்களா அது. இப்போ அதை வறுத்து நம்ம காய போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொள்ளும் பச்சை பயிறு 2மே ஹெல்த்தியான ஐட்டம்ஸ்க்காக கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோ. அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா வெள்ளை காராமணி, அது ஒன்று கிடச்சிது. ஸோ அதுவும் ஆட் பண்ணிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, வறுத்த பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, ஃப்ரைட் பெங்கால் கிராம், அதுவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றா வறுத்து ஒவ்வொரு லேயராக பாருங்கள் இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்திருக்கேன். காட்டன் துணின்றதுனால உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா சோயா பீன் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் அது கூட ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜவ்வரிசி நிறைய பேர் வந்து எதில் செய்வாங்கன்னு டவுட் இருக்கும். ஆளுவலி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் செய்கிறது தான் ஜவ்வரிசி. ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை வறுத்ததாகவே வாங்கிட்டேங்க. ஸோ தோல் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிட்ட பிறகு திரும்ப நான் ஒரு வாட்டி வறுத்துருவேன். அது கூட ராஜ்மா போட்டிருக்கேன், ரெட் கலர் ராஜ்மா. ஸோ ராஜ்மா அண்ட் வேர்க்கடலையே வறுத்து நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சென்னாலே பிளாக் அண்ட் ஒயிட் 2மே சேர்த்துருக்கேங்க. அது கூட துவரம் பருப்பும் நம்ம 2 பக்கம் கேஸ் வச்சு வறுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஈக்குவல் கப் அளவு தாங்க. வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து அவ்வளோ ஹெல்த்தி தோலோடு இருக்கிறதுனால அதுவும் கடலைப்பருப்பும் 2 பக்கம் வச்சு வறுத்துட்ருக்கோம். பீச் கலரில் இருக்கும். இதோட பேர் பார்த்திங்கன்னா மசூர் தால் சொல்லுவாங்க. பருப்பு வகைகளில் அவ்வளோ ஹெல்த்தியானது. இது கிடச்சா கண்டிப்பாக இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே அந்த 100 கிராம்ஸ் கப் அளவு தான். நெக்ஸ்ட்டு ரைஸ் வெரைட்டிஸ் ஆட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா சாப்பாடு அரிசி போட்டு வறுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு ரைஸாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மூங்கில் அரிசிங்க, இது 200 கிராமே உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு 100 ருபீஸ் கிட்டத்தட்ட வரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கிடச்சா கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா சிகப்பு புட்டரிசி சொல்லுவாங்கள்ல, சிகப்பரிசி, அதுவும் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் அளவு பார்த்திங்கன்னா ஈக்குவலாக போடுங்க. நம்ம முன்ன பின்ன போடுறதை விட ஈக்குவலாக போடுறது பெட்டர், டேஸ்டியாக இருக்கும் கஞ்சி. அடுத்த வகை அரிசி பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா, அப்புறமா கருப்பு கவுனி அரிசி. 2மே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அரிசிங்க. மோஸ்ட்டாக கருப்பு கலர் இருக்கிற அரிசி நிறைய நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அரிசியெல்லாம் கஞ்சிலையும் சேர்க்கறது நல்லதுங்க. ஈக்குவல் அமௌண்ட்டாக போட்டு இதே நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ப்ரைஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு பிளான் பண்ணும்போது ரேட்டை பார்க்காம நம்ம அழகாக வீட்டுக்குன்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அரிசி பார்த்தீங்கன்னா கைக்குத்தல் அரிசி சொல்லுவாங்க, ப்ரௌன் ரைஸ், அதுவும் ஒரு கப் ஈக்குவலாக போட்டிருக்கேன். இந்த அரிசி வகைகள் கூடவே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்லி அரிசியும் சேர்த்துருக்கேன். இது தவிர்த்து நம்ம எந்த அரிசி வேணால் சேர்த்துக்கலாம். காட்டு யானம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மில்லட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஹெல்த்தியான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா திணை, குதிரைவாளி, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரகு, சாமை, பனிவிறகு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்கிட்ட ஒரு 5 வெரைட்டிஸ் கிடச்சிது. ஸோ அந்த 5மே ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மில்லட்ஸ் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. மில்லட்ஸ் கஞ்சின்னு கூட தனியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதை பற்றி வீடியோ கூட நான் போடுறேன். இப்போ எல்லா சத்துமாவும் சேர்க்கறதுனால பொருட்கள் ஈக்குவலாக போட்டு இதையும் வறுத்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே மில்லட்ஸ் அண்ட் பருப்பு வகைகள் எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலாக காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோதுமை, கம்பு, அதை மட்டும் ஒரு ½ kg, ஒரு 3 மடங்கு. இப்போ 100 கிராம்ஸ் எடுக்குன்னா அதில் 3 மடங்கு எடுத்து நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. அது சம்பா கோதுமை ரொம்ப ரொம்ப நல்லது. கிடச்சா கொஞ்சம் காஸ்ட்லி தான், வாங்கிக்கோங்க. ஆனால் நார்மல் கோதுமை விட ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அது இதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
அது கூட கம்பும் நம்ம ஈக்குவல் அமௌண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். கஞ்சியோட மெயின் பொருளாக நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது ராகி தான். ராகி மட்டும் 1 கிலோ, அதாவது எல்லா பொருட்கள்லேருந்து ஒரு 4 மடங்கு அதிகமாக தான் நம்ம எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கம்பு நம்ம 1/2 kgனா ராகி 1 kgன்ற கணக்கில் நான் எங்கள் வீட்டில் செய்வாங்க. ஸோ அந்த அளவு இப்போ நான் போட்டிருக்கேன். நீங்கள் ராகி உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணால் கூட சேர்த்துக்கலாம். இல்லை 3 மடங்கு, சில பேர் 3 kg கூட போடுவாங்க ராகி. ஒரு வீட்டில் ஸ்டைல் மாறுபடும். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. எள்ளில் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். அது உங்களுக்கு அளவு ஒரு 50 கிராம் அந்த அளவு இருந்தால் கூட போதும். எள்ளு, இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வெளியே தள்ளும். நிறைய சேர்த்துக்கூடாது. 100 to 50 கிராம்ஸ்க்கு மேலே வேண்டாம். ஆனால் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பொடியாக யூஸ் பண்ணலாம், அப்புறம் இட்லி பொடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி வீடியோ வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். சத்துமாவு கஞ்சியில் ஒரு 100 கிராம்ஸ் சேர்த்துப்பேங்க. அதுவும் உங்களுக்கு சேரும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஐட்டம் இம்பார்ட்டண்ட்டாக சுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் டைஜஷன் ரொம்ப முக்கியம். ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அதே போல் சத்துமாவு கஞ்சி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையும் லைட்டாக வறுத்துட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸு சீட்ஸ் வகைகளை பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸ் சேர்த்துருக்கேன். எல்லாமே 25 to 50 கிராம்ஸ் இருந்தால் கூட போதும். சீட்ஸ் வகைகள் மட்டும் சொல்கிறேன். நட்ஸும் உங்களுக்கு 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் எடுத்துக்கலாம், பாதாம், முந்திரி அதெல்லாமே. ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம ஹெல்த்தியாக பண்ணுறதுனால நட்ஸ் பவுட்ரு கூட நம்ம தனியாக சேர்த்துக்கலாம். பட் இதில் கொஞ்சம் நம்ம சேரும் போது ஒரு டேஸ்ட்டு ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்காகவே இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் பவுட்ரு பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் நான் முடிஞ்சால் போடுறேன். இப்போ நட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக நம்ம வறுத்துருக்கோம். அது கூட ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 20 கிராம்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் சத்து மாவில். மார்னிங் 10 o'clock ஆரம்பித்தது, கிட்டத்தட்ட 1 o'clock 2 hours ஆச்சு. இதில் வறுத்து காய வச்சு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சாலிடாக உங்களுக்கு ½ day ஆகிடும். ஏன்னா இது நம்ம திரும்ப மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு வைக்கணும். ஸோ இதெல்லாம் காய போட்டதெல்லாம் பொறுமையாக நம்ம தூக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஆறணுங்க. ஆறின பிறகு கொண்டு போய் அரைங்க. சத்து மாவு அரைக்கும் போதே இந்த பிளாஸ்டிக் கவர்ஸை பற்றி கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது. நிறைய கவர்ஸ் இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் தனியாக பேக் பண்ணி தனியாக நம்ம ரீசைக்கிள் ஆகாத பொருட்கள் இதில் கொடுத்துடணும். ஏன்னா அந்த கவர்ஸ் திரும்ப நீங்கள் ஆர்கானிக் வேஸ்ட்டோடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா திரும்ப அது டீகம்போஸ் ஆகாது. ஸோ பிளாஸ்டிக் கவர்ஸ் தனியாகவும் நார்மலாக டீகம்போஸ்ட் ஆகிற வெட் வேஸ்ட் தனியாகவுன்ற மாதிரி போடுங்க. எங்கள் வீட்டில் 2 டஸ்ட்பின் வச்சு இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன். ஸோ லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அரைக்கிற வேலை தான். ஸோ சாப்பிட்ட உடனே போயிட்டு அரைச்சிட்டு வச்சுட்டா தான் நம்மளுக்கு இன்றைக்கான ஒர்க் முடிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கும். ஏன்னா நம்ம சத்து மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு கோதுமை 1 கிலோ போட்டு அரைச்சிருவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன பொருள் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ கோதுமை தனியாக எனக்குன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் சத்து மாவு தனியாக போட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொண்டு காய போட்டு வச்சாச்சு. ஸோ இன்றைக்கான பிளான் கரெக்டாக பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ரொட்டீன் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் ஒரு 3 o'clock கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம திருப்பூரூர் கொஞ்சம் லாங் இங்கேருந்து வரும். ஏன்னா 1 hour ட்ராவல் இருக்கிறதுனால குழந்தைக்கு என் ஹஸ்பண்டுக்குலாம் சண்டே லீவுன்றதுனால இந்த பிளான் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால தான் திருப்பூரூர் போகணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும். எனக்கு இந்த கோவிலில் ஒரு சின்ன பிரார்த்தனை வச்சுட்டு வந்தேன். அதை கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக நடந்ததுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒரு மாலை வாங்கி போடுறேன்ட்டு சாமிக்கிட்ட வேண்டியிருந்தேன். அது திரும்ப நம்ம கரெக்டாக செஞ்சிடணும் இல்லைங்க. ஸோ அதுக்காகவே இந்த கோவிலுக்கு அழகாக பிளான் பண்ணி போயிட்டோம். ஸோ சண்டேனாலே நான்வெஜ் சாப்பிட்ற பிளான் எல்லாம் நாங்கள் விட்டுட்டேன் அன்றைக்கி 1 day. அப்புறமா நெக்ஸ்ட் டே கூட சாப்பிட்டுக்கலாம். அதனால் நம்ம முக்கியமாக சாமிக்குன்னு போகிறப்போ அதை பற்றி நினைக்கவே கூடாது. கோவிலுக்கு திருப்தியாக அன்றைக்கி ஃபுல் டே பிளான் பண்ணி போகணும். ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டோம். திருப்பூரூர் முருகன் கோவில் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ ஒரு அழகான கோவில். வடபழனி, அப்புறம் சிறுவாபுரி, அந்த மாதிரி இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. கொஞ்சம் லாங் வரும் உங்களுக்கு. OMR அந்த மகாபலிபுரம் பக்கம் வர்றதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். எப்போவுமே கோவிலுக்கு போகும்போது கொடிமரத்தை கும்பிட்டுட்டு கோபுரத்தை கும்பிட்டுட்டு பிறகு தான் நீங்கள் உள்ளே போகணுன்னு சொல்லுவாங்க. ஸோ கொடிமரத்தை எப்போவுமே பிரார்த்தனை வச்சுட்டு போங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நீங்கள் செய்யணும். ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணிவிட்டு போங்க. ரொம்ப ஈஸியாக சாமியை பார்த்துட்டோம். ஏன்னா நாங்கள் ஒரு 4 o'clockலாம் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். ஸோ அழகாக சாமி தரிசனம் பண்ணிட்டோம். கூட்டமே இல்லைங்க. கரெக்டாக ஓப்பன் பண்ண உடனே ரொம்ப திருப்தியாக அவரோட விபூதியை ரொம்ப அழகாக நாங்கள் நெத்தியில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோங்க.
இந்த விட பிரசாதம் வேறு என்ன வேணும் நம்மளுக்கு. இந்த கோவிலில் ஒரு அக்ஷய பாத்திரம் இருக்குங்க, கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நாளாக இந்த இடத்துல வந்து அதை வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ ஸ்பெஷலான விஷயங்கள். நான் ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்போவுமே அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. நிறைய பேருக்கு தெரியலன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த கோயிலோட சிறப்பெல்லாம் பார்த்துட்ட பிறகு அப்புறமா அங்கே போங்க. அப்போ தான் அங்கே போயிட்டு நம்ம அதெல்லாம் கண்டுபிடிப்போம். ஒவ்வொரு ஆர்ட்டும் அந்த கலையாக இருக்கட்டும் எல்லாமே அழகாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குங்க. நம்ம ஒரு 2 நிமிஷம் கோவிலுக்குள்ளே போய் உட்காந்துட்டு வந்தாலே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வருதுன்னா அதுதான் முக்கியமான காரணம். குழந்தைங்களுக்கு கலசம் எப்படி இருக்கும், கொடிமரம் எப்படி இருக்கும்ன்ட்டு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மன திருப்தி. எங்கள் வீட்டு குட்டீஸ் கோயில்னு சொன்னால் அழகாக கிளம்பிடுவாங்க, வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நிறைய கோவில்களை காமிக்கணுன்ட்டு என்னோடய ஆசை. முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதை கவர் பண்ணி நான் உங்களுக்கும் காமிக்கிறேன் வீடியோ மூலமாக. ஸோ நிறைய பேருக்கு திருப்தியாக வீடியோவில் பார்க்கும்போது கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. யூஎஸில் நிறைய யூகேயில் இருக்கவங்கலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்கெல்லாம் வீடியோ மூலமாக பார்த்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயமாக நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப அழகாக கொடுத்துக்கிட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ திருப்தியாக சாமி கும்பிட்டு டிராஃபிக் ஆகிறதுக்குள்ளே வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டோம். சண்டே ஈவினிங்னாலே உங்களுக்கு மோஸ்ட்டாக ஈஸியாக இருக்கும், நிறைய டிராஃபிக் ஆகுன்றதுனால தான் சீக்கிரமாக நாங்கள் பிளான் பண்ணி போனோம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.